வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. எப்பவுமே சமையல் அப்படின்னாலே காலையில் அவசரமாக ஒரு டிஃபனை செஞ்சு சாப்பிட்டுட்டு ஓடிடுவோம். அதே மாதிரி நைட்டு பார்த்திங்கன்னா வேலைக்கு போய்ட்டு வந்து அவசரமாக ஒரு டிஃபன் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் வீட்டில் இருக்கிற அன்றைக்கே நம்ம அமைதியாக அழகாக மத்தியானம் ஒரு லஞ்சு நிதானமாக செஞ்சு சாப்பிட்றது தான் அந்த லஞ்சு நிறைவாக இருக்கும். 2-3 ஐட்டம் வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கும் வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். இன்றைக்கி வந்து 2-3 ஐட்டம் வச்சு நம்ம வந்து லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினீங்கன்னா போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், அதை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள். இதை ஒரு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு கோலி உருண்டை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். நம்ம சாம்பார் வந்து எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இது நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வந்து கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், முருங்கைக்கீரை போட்டு இப்படி வதக்கின உடனே நம்ம என்ன பண்ணணும், வேக வச்சு வச்சுருக்கேன் பருப்பு. இது வந்து ஒரு 6 பேருக்கு நான் இந்த பருப்பு 150 கிராம் பருப்பு போட்டிருக்கேன். எப்பவுமே நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கும் போது கீரை போட்டு இப்படி ஒரு கலக்கின உடனே நம்ம பருப்பை வந்து ஊற்றிடணும். ரொம்ப வெந்துச்சு அப்படின்னா கீரை வந்து சாம்பார் டேஸ்ட் இருக்காது. முருங்கைக்கீரையை சில டைம் ரொம்ப வேக வச்சோம் அப்படின்னா அதில் உள்ளது வந்து ஒரு மாதிரி கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் ரொம்ப வேகக்கூடாது. முருங்கைக்கீரை போட்டதுக்கப்புறம் இந்த அளவு கொதிச்சா போதும். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு புதினா துவையல் பண்ண போகிறேன். ஒரு சிலருக்கு துவையல் இருந்தாக்கா சாப்பாடு இன்னும் கொஞ்சம் இறங்கும், அதனால் நம்ம துவையல் பண்ணிக்கலாம். இப்போ புதினா துவையலுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் ஒரு 7 காஞ்ச மிளகாய், புளி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக, இத்தினூண்டு தேங்காய். இது வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, தேங்காய் சாப்பிடக்கூடாது அப்படின்னா சேர்த்துக்க வேண்டாம். புதினா வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்காய் தொக்கு பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 6 பல்லு கிட்டத்தட்ட, இதை வதக்கி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தேங்காய் ஒரே ஒரு பத்தியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா கொஞ்சம் வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்காய்க்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து கொஞ்ச நேரம் ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கின வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ முருங்கைக்காய்க்கு ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காயும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது வேகட்டும். முருங்கைக்காய் முக்கால்வாசி வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம். அதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் தெளிகிற வரைக்கும் இது வந்து நல்லா வதங்கணும். இது வந்து அப்படியே சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிடக்கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம்.
நம்ம கருணக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் நிறைய கருணக்கிழங்கு வறுவல் வந்து பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விதமாக பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ கருணக்கிழங்கு நம்ம லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து 1/2 ஸ்பூன். தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். கருணக்கிழங்கை இந்த அளவுக்கு நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணியில் போட்டே வச்சுருந்தேன். இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு இது வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இப்போ சுடுதண்ணியில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கி கீழே வச்சிடலாம். இப்போ இதை கீழே இறக்கி வச்சுருவோம். இந்த சூட்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த கடாய் வச்சு கருணக்கிழங்கை வறுத்துக்கலாம். கருணக்கிழங்கு வறுக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த கருணக்கிழங்கை நான் தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம். இப்போ 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஞ்ச மிளகாவை போட்டு இப்படி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எப்பவுமே பாட்டிலில் எடுத்து வச்சுப்பேன். எதுக்காவது யூஸ் ஆகும். இப்போ இதை தான் நம்ம வந்து கருணக்கிழங்குக்கு போட போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது இப்படியே நம்ம வந்து கிண்டி கிண்டி விட்டு நல்லா கொஞ்சம் மொறுன்னு எடுக்கணும். பாருங்கள், முதல்ல கருணக்கிழங்கை கொட்டிட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயம் கொட்டினீங்கன்னா வெங்காயமும் கருணக்கிழங்கும் கரெக்டாக வதங்கி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ கடைசியில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான லஞ்ச் மெனு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.